ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்னடா செடியை வச்சு காட்டிகிட்டு இருக்கான்னு நினைக்கிறதுப்பா. செடி வச்சு என்ன செடி பார்த்தீங்கன்னா செம்பருத்தி கன்று ரொம்ப நாள் ஆச்சு. ஆனால் என்ன ப்ராப்ளம், வளர மாட்டேங்குது. தண்ணி ஊற்றினா தானப்பா வளரும். இன்றைக்கி காலைல பார்த்தீங்கன்னா வருங்க செடிக்கு தண்ணி வந்துட்டேன். அப்புறம் நேற்று பார்த்தீங்கன்னா வெளியே போய் 2 ரோஸ் ரெண்டு பிச்சி, ஓகேவா, பிச்சி செடி ரோஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன். அதை நான் பார்த்தீங்கன்னா அங்கே வருங்க எங்கள் வீட்டில் அந்த மூலையில் நட்டு வச்சுருக்குறேன். தெரியல உங்களுக்கு சரியாட்டு. இதோ ஒரு நிமிஷம் பார்த்தேன் பாருங்க. இதோ இந்த மூலையில் கொண்டு வந்து செடி நட்டு வச்சுட்ருக்கேன். என்ன செடின்றதா? பிச்சி. அதில் 2 பிச்சி செடி நட்டு விட்ருக்கேன். ஒன்று பார்த்திங்கன்னா கலர் பிச்சின்னு சொல்லுவோம்ல, கொஞ்சம் மெரூன் கலரில் இருக்கும். ஒரு பிச்சி பார்த்திங்கன்னா ஒயிட் கலர். அப்படி 2 பிச்சி வாங்கி நட்டு வச்சுருக்கேன். நேற்று தான் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து தண்ணி ஊற்ற வந்திருக்கேன் நான் காலங்காத்தால், ஓகேவா. அப்புறம் பாருங்கள் ஒரு செடியை எந்த சைடில் எங்கள் வீட்டில் பழி முளைச்சிருக்கு பாருங்கள். இந்த முடுக்குக்குள்ளே வந்து முளைச்சிருக்குப்பா. வித்தெல்லாம் போடல. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ரோஸ். காலையிலே பார்த்திங்கன்னா செடிக்கு தண்ணி ஊற்றதுக்காக வந்துட்டேன். இல்லை நம்ம எப்பயாச்சும் தான் வர்றது, பூச்சிட்டு போயிடுவோம் பார்த்தீங்களா. அப்புறம் நேற்று செம்ம வேலைப்பா. இந்த செடியெல்லாம் நட்டு விட்டுட்டு அப்புறம் பாருங்கள் செம்பருத்தி செடி ரொம்ப நாளாச்சு வச்சு விட்ருக்கேன். தண்ணி ஊற்றாமல் இந்த செடி வளரவே இல்லைப்பா. பாருங்கள், அது வேறு நிழலில் வந்து நிற்கு. நிழலில் கொண்டு வச்சுருக்கேன் பாருங்கள் நான். அப்புறம் நேற்று செம்ம ஊருக்கு. இது மட்டும் இல்லை, இந்த வேலை முடிச்சுட்டு பின்னாடி பார்த்திங்கன்னாவே ரொம்ப நாளாச்சு இந்த பக்கம்லாம் வந்து க்ளீன் பண்ணுறதே கிடையாது. இங்கே வந்து பிச்சி செடி பாருங்கள், இன்னொரு பிச்சி செடி உயரமாக மேலே பிடிச்சி நேற்று கட்டி விட்ருக்கேன். நின்று இதான் வேலை தெரியுமா. இந்த செடியை பாருங்கள் வச்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இதிலேயே படந்து இதிலேயே நின்றுடுச்சு. எடுத்து கட்டி மாடிக்கு போகிற அளவுக்கு பாதி தூரம் வந்துடுச்சு. தெரியுதா? மாடிக்கு போகிற மாதிரி கட்டி ரெடி பண்ணி விட்டுட்டேன். இந்த ரோஸ் வச்சு பல மாதங்கள் ஆகிவிட்டது. ஆனால் ஒரே ஒரு பூ பூத்துருக்கு. என்ன செடின்னு பார்த்தீங்கன்னா பன்னீர் ரோஸ், ஓகேவா அப்படின்னு சொல்லுவோம். பன்னீர் ரோஸ் தான். ஆனால் ஒரு டைம் தான் பூத்துருக்கு. பூ ரேராக தான் வருங்க செடியில். நேற்று ஃபுல்லாக அந்த வேலை தான். செடியெல்லாம் நட்டு விட்டுக்கிட்டு இந்த 2 பிச்சி செடியையும் கட்டி மேலே மாடிக்கு எடுத்துடலாம் அப்படின்ட்டு கட்டி ரெடி பண்ணி விட்ருக்கேன். தெரியுதா? நேற்று பார்த்த ஒர்க்கை பார்த்துடுங்க. ஹெவி ஒர்க்கு தானே. நானே என் பொண்ணுங்கெல்லாம் சேர்ந்து பண்ணோம்ப்பா. பூவெல்லாம் பூக்க ஆரம்பிச்சிருச்சு. ஊற்று பறிக்கிறதே கிடையாது நான்லாம். மேலே பார்த்தீங்கன்னா செடி பார்த்திங்களா பாதி இடம் போயிடுச்சு மாடிக்கு. இன்னும் கொஞ்சம் தூரம் போயிடுச்சுன்னா மாடிக்கு வந்துடும். அப்புறம் தட்டில் நின்று நம்ம பூ பறிச்சிக்கலாம். கீழே நின்று பூ பறிக்கிறத விட மொட்டைலாம் வந்துடுச்சு. ஆனால் என்ன பூ பறிக்கிறதே இல்லை, கம்மியாக தானே வருது அப்படின்ட்டு விட்டுட்டேன், ஓகேவா. அதான் இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா செடிகளுக்கு தண்ணி ஊற்றலாம் அப்படின்ட்டு வந்துட்டேன். பின்னாடி வீட்டுக்கு, இது எங்கள் வீட்டு பின்னாடி, ஓகேவா. கனகாம்பர செடி. அதில் வந்து பூ தண்ணி ஊற்றினா தானே பூ வரும். தண்ணியே ஊற்றுறதில்ல பாருங்க. இன்றைக்கி எல்லா செடிக்கும் குளுண்டு தண்ணி ஊற்ற போகிறோம்பா. அதான் என்னோட வேலை. மொட்டே வரல கனகாம்பரில். வந்தால் தான் நான் பூ கொடுப்போம். இன்றைக்கி எல்லா செடிக்கும் தண்ணி ஊற்றிட்டு ஞாயிற்றுக்கிழமைல ஃப்ரீயாக இருக்கிறேன். அதனால் செடிக்கு தண்ணி ஊற்ற மாடி வந்துட்டேன். சரி, பின்னாடி ஊற்றிட்டேன், வீட்டுக்கு பின்னாடி. ஏன்னா நேற்று செடி வாங்கி வச்ச ஆர்வம் கூட இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. புதுசாக ஏன்னா நான் எப்போவுமே செடி வாங்கினு சொல்லி நட்டு வைக்க மாட்டேன். அப்படியே கவரில் வச்சுட்டு வேலை பார்க்க ஆரம்பிச்சிடுவேன். அது ஒரு வாரம் அப்படியே இருக்கும். நேற்று தான் வாங்கிட்டு வந்த செடியை உடனே தோண்டி மண்ணுக்குள்ளே வச்சாச்சு. பிச்சியும் 2 ரோஸும். இன்னும் ஒரு ரோஸ் இருக்குது, அதை நான் வைக்கலை, ஓகேவா. காலையிலே குருவி பாருங்க. ஐயோ, எங்கே ஓடிடுச்சு அந்த குருவியை கண்ணனா இருக்குது, அழகாக இருக்குது. இந்த குருவி தான் எங்கள் வீட்டில் அதிகமாக நடக்குது. ஓடிடுச்சு, செடிக்கு உள்ளே போயிடுச்சு. காலையிலே பார்த்தீங்கன்னா இந்த குருவி தான் எங்கள் வீட்டில் சத்தம் போட்டே இருக்கும், கிச்சு கிச்சு கிச்சுட்டு. அது சத்தத்தை தான் நம்ம முழிக்கிறதே. நல்லாயிருக்கும் அந்த குருவி. அது என்ன குருவி? சிட்டுக்குருவியா? குட்டியாக இருக்குது. ஓகே, இன்னைக்கு காலை பொழுது இதுதான் செடிக்கு வீட்டிலே தான் இன்றைக்கி வேலை. பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கப்பா. இந்த நாள் அனைவருக்கும் நீ நல்லா அமைய வாழ்த்துக்கள். பாய்.